நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூடியிருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸிற்கு அருகிலேயே அவரது மகள் ஸ்ரீகாந்திக்கு இருக்கையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பொதுக்குழு நடந்தபோது ராமதாஸிற்கு அருகே அன்புமணிக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது சகோதரி ஸ்ரீகாந்திக்கு இருக்கையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? தற்போது அவருக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். தற்போது பாமகவினுடைய பொதுக்குழு டாக்டர் ராமதாஸ் தரப்பு மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவிலே அன்புமணி அவர்கள் இருந்த இடத்தில் தற்போது அவரது மூத்த மகள், அதாவது டாக்டர் ராமதாசனுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அமர்ந்திருக்கிறார். அன்புமணிக்கு பதிலாக, அதாவது மகனுக்கு பதிலாக மகளை கொண்டு வருகிறாரா டாக்டர் ராமதாஸ் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னதாக புதுச்சேரியிலே நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் முதலாக தந்தை மகன் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்தது. கருத்து மாறுபாடுகள் இருந்தது. முகுந்தனை கொண்டு வருவதற்காக அந்த பிரச்சனை வெடித்தது. அப்போது அன்புமணி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாரோ, வழக்கமாக பொதுக்குழு என்று சொன்னால் டாக்டர் ராமதாஸுக்கு அருகில் வலதுபுறமாக அன்புமணி அமர்வார். அதுதான் வழக்கமாக அவரது இருக்கையாக இருக்கும். எனவே அந்த இடத்தில் தற்போது அன்புமணி பங்கேற்காத நிலையில் அவரது சகோதரியும் டாக்டர் ராமதாஸினுடைய மகளுமான ஸ்ரீகாந்தி தற்போது இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு தற்போது வரை கட்சியில் என்ன பதவி, என்ன பொறுப்பு என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட சமீப நாட்களாக, அதாவது கட்சியினுடைய செயற்குழு கூட்டமாக இருந்தாலும், மகளிர் மாநாடாக இருந்தாலும், தற்போது டாக்டர் ராமதாஸ் தரப்பில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவாக இருந்தாலும் அவரது மகளை கொண்டு வந்து அவர் முன்னிறுத்துகிறார். இவர்தான் முகுந்தனின் தாயும் கூட. எனவே முகுந்தனும் கூட கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் பொறுப்புக்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவரது இடத்தில் அவரது தாயார், அதாவது முகுந்தனுடைய தாயாரையே கொண்டு வந்து டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அன்புமணி அவர்களுக்கு மாற்றாக ஸ்ரீகாந்தியை கொண்டு வரக்கூடிய நோக்கத்தோடு டாக்டர் ராமதாஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக தெரிகின்றது. தற்போது வரை பாமகவில் உட்கட்சி மோதல் நீடித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. நீதிமன்றத்திற்கு சென்ற போது அன்புமணி அந்த பொதுக்குழுவை நடத்தி கொள்ளலாம் என்று கடந்த 6ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. அதே போல டாக்டர் ராமதாஸ் தரப்பு தற்போது பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவுக்கான தடை கேட்டு அன்புமணி எந்த ஒரு மனுவும் தாக்கல் செய்யவில்லை. இருந்தாலும் 2 பொதுக்குழுக்கள், ஒரே கட்சி சார்பில் ஒரே மாதத்தில் 2 பொதுக்குழுக்கள் நடைபெறக்கூடிய நிலையில் யாருடைய பொதுக்குழுவை தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் ஏற்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்னென்ன போகிறார்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கொண்டு சென்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை எல்லாம் பொறுத்துதான் கட்சி யாருடைய கைக்கு நிரந்தரமாக செல்லும் என்பதை முடிவு செய்ய முடியும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.